வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு சூப்பரான சைடிஷ் கத்திரிக்காய் கொத்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் கத்திரிக்காய் கோசுமல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கத்திரிக்காய் கொத்சு, கத்திரிக்காய் கோசுமல்லி எல்லாமே ஒன்று தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம மசாலாலாம் வறுத்தரைச்சி சேர்த்த சிதம்பரம் ஸ்டைலில் கத்திரிக்காய் கொத்சு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொத்சு செய்கிறதுக்கு நான் நம்மளோட மாடி தோட்டத்துலேருந்து 6 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். முதல்ல அதுக்கு தேவையான மசாலாவெலாம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சிடணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 3மே நல்ல வாசம் வரணும். அந்த மாதிரி நல்ல வாசம் வந்து அது கலர் மாற ஆரம்பிக்கும் போது இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு இது கூட காரத்துக்கு 7லேருந்து 10 மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சின்ன சைஸுங்கிறனால நான் 10 சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் குறைச்சே சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கில் பாதி அளவுக்கு பெருங்காயம். நான் கட்டி பெருங்காயம்னால இப்போவே சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா கடைசியில் தாளிக்கும் போது சேர்த்துக்கிட்டா போதும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டா போதும். ரொம்ப நேரம் அதை வறுக்க தேவை கிடையாது. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா அந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பறிச்சுட்டு வந்திருக்க கத்திரிக்காய் அது காம்பெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சோம்னா தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயும் ரெடி பண்ணிட்டோம், அதே மாதிரி மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் கொத்சு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு நல்லா இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் இது கூட சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இந்த மாதிரி வதக்கும் போது கத்திரிக்காய் ரொம்ப சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டினால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறலாம். நம்மளால் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு கரண்டினால் மசிக்க முடியுதோ அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். தக்காளியும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் புளிப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க. புளிப்பு அதிகமாகிட்டால் நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டாலே போதும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த டைம் இந்த கொத்சுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கொத்சை நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வறுத்து வச்சுருக்க மசாலா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் கொத்சு நல்ல காரமாகவும் நல்ல ஒரு திக்கான கிரேவியாகவும் வேணும் அப்படின்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட அந்த வறுத்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வரும். அதே சமயம் நல்லா கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். கொத்சு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். பொடிச்ச வெல்லம் ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். இந்த கத்திரிக்காய் கொத்சு உங்களுக்கு ரொம்ப திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சிதம்பரம் ஸ்டைல் கத்திரிக்காய் கொத்சு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கத்திரிக்காய் கொத்சை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.